அப்படின்ற ஒரு பெருமிதம் அடைகிறோம். 10-11 ப்ராஃபிட்டும் 11-12 ப்ராஃபிட்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்களா நெட் ப்ராஃபிட்டை? அதுக்கு காரணங்கள் என்ன அப்படின்றது பல்வேறு சபைகளில் பேசப்பட்டிருக்கிறது. எஸ்பெஷலி மேனேஜர்ஸ், ரீஜனல் மேனேஜர்ஸ்லாம் ரொம்ப அடித்தனமாக சொல்லப்பட்டது. அது திருப்பி வந்து எல்லா மேனேஜர்ஸும் வந்து ஸ்டாஃப் மீட்டிங் போட்டிருந்தாங்கன்னா எவ்ரி பிஜிபிஎன் அதோட காரணங்களில் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. அதுக்கு மெயினாக ரெண்டே காரணம் சொல்லிடலாம். நம்ம வாங்குகிற டெபாசிட் வந்து 9.25-10 வாங்குகிறோம். அதாவது நம்ம காஸ்ட் ஆஃப் டெபாசிட்ன்றது வந்து 9%, 10% கிட்ட பெருகிட்டு இருக்குது. ஆனால் நம்ம ஈல்ட் அண்ட் அட்வான்ஸ்ன்றது வந்து அதை விட கம்மியாக இருக்குது. ஸோ இதை ஒரு பிஜிபியும் உதவி வாங்கி அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலான்றதை வந்து யோசித்து நம்ம செயல் பண்ணும்படி கேட்டுக்கிறேன். அதுக்கான ரெமடியும் சொல்லிட்டோம் அவங்களுக்கு. ஆக்சுவலாக ஹை ஈல்டிங் அட்வான்சஸ் நம்ம பேங்க்கில் நிறைய ஹை ஈல்டிங் அட்வான்சஸ் இருக்குது. நம்ம நிறைய ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய அட்வான்சஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. இந்த சமயத்தில் திடீர்னு லோன் கொடுத்தா எப்படி நம்ம பேங்க் வியூ பண்ணோம் அப்படின்ற ஒரு சின்ன சந்தேகங்கள் யார் மனசில் இருந்தாலும் அதை இந்த அக்கேஷனில் தெளிவுபடுத்துறது என்னோட கடமைன்னு நினைக்கிறேன். நம்ம எண்ணங்கள், செயலாக்கங்கள் நல்லா இருந்து அத்துமீறல்கள், அதாவது வயலேஷன்ஸ் எதுவும் இல்லாமல் இருந்தால் ஆஸ் அ சேர்மன் முறையில் நான் ஒரு உறுதி சொல்கிறேன். பட் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் உங்களை பாதுகாக்க வேண்டும், ஒரு பிஜிபினையும் பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை அப்படின்ற இதை வந்து இதை முன் வச்சு ப்ளீஸ் கோ ஃபார்வர்ட். ஒன் இஸ் அபவுட் த ப்ராஃபிட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து ஆர்ஆர்பிக்கு இந்த வருஷத்துக்கு வந்து 5 பாராமீட்டர் சேர்மன் முறையில் நாங்களும் தாய்வழியோட சேர்மனும் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா செக்ரட்டரியும் கையெழுத்து போட்ட ஒரு எம்ஓயு. அதில் வந்து முதல் எம்ஓயு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிடி ரேஷியோ. ஒரு பப்ளிக் செக்டார் பேங்க்கு சிடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 71%, 72% இருக்கும். நம்மளோட சிடி ரேஷியோ நல்லாவே தெரியும் உங்களுக்கு. 131% இருந்தது, இப்போ இன்னைக்கு டேட்டில் 147% இருக்குது. என்ன காரணம்? இதுக்கு ரெமடியல் ஆக்ஷன் நம்ம 3 மாதம் நிறைய டெலிவரேட் பண்ணிட்டோம். we have been leveraging ourselves too much. அதுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? டெபாசிட்ஸை கொண்டு வாங்க. டெபாசிட்ஸில் வந்து எஸ்பெஷலி லோ காஸ்ட் கொண்டு வந்தீங்கன்னா நம்மளோட ப்ராஃபிட்டபிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக அச்சீவ் பண்ணிடும். ரெண்டாவது பாராமீட்டர் பர் எம்ப்ளாயி ப்ராஃபிட். நடாப் சார் சொன்னாங்க, அவரோட சொன்னதுக்கான சப்ளிமெண்ட்டை நான் சொல்கிறது வந்து பேங்க்கோட ப்ராஃபிட்டை முடிவு பண்ணுறது முடிவு நேரில் உட்காந்துருக்க டீம் இல்லை, நீங்கள் தான். ப்ராஃபிட்டை நெல் லெவல் ப்ராஃபிட் வருஷ கடைசியில் என்ன இருக்க போகிறது அப்படின்றது வந்து நீங்கள் கொடுக்குறதாங்க. எல்லாரும் உட்காந்து நாங்கள் செலவு தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் வந்து அவரோட கருத்துக்கு சப்ளிமெண்ட் பண்ண போகல. பர் எம்ப்ளாயி ப்ராஃபிட்டு இப்போ கிட்டத்தட்ட டபுள் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கணும். ஸோ அதையும் கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கோங்க. நம்மளோட இன்னொரு 3வது டார்கெட், நம்மளோட லாஸ் அசெட்ஸை வந்து 14 கோடியிலிருந்து 5 கோடிக்கு அச்சீவ் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கும். இதை கருத்தில் கொண்டு தான் இதுவரைக்கும் இல்லாத, அதாவது பிஜிபியில் இதுவரைக்கும் மேனேஜர்ஸ்க்கு ஓடிஎஸ்க்கு பவர்ஸே கொடுத்ததில்லை. இப்போ ஐ திங்க் இவரோட ரிசீவ் சர்க்குலர் நினைக்கிறேன், மிடில் வேல்யூ செக்மெண்ட் சர்க்குலர். இந்த பிரான்ச் மேனேஜர்ஸ்க்கு ஓடிஎஸ் அக்செப்ட் பண்ணி இது பண்ணக்கூடிய பவர்ஸை கொடுத்துட்டோம். ஸோ இதை நல்லா யூஸ் பண்ணி இந்த லாஸ் அசெட்ஸை 14 கோடியிலேருந்து 5 கோடிக்கு கொண்டக்கூடிய கண்டிப்பாக பண்ணுங்க. அடுத்தபடியாக இந்த அதர் இன்கம். இந்த அதர் இன்கம்ன்றது வந்து நம்மளோட மொத்த வருமானத்தில் 10% இருக்கணும் அப்படின்றது இன்னொரு எம்ஓயு. ப்ளீஸ் ஆல் ஆஃப் யூ, I thought this is a right forum to address all these issues.
ஸோ தட் நான் யாரெல்லாம் யார் மீட் பண்ணலையோ அவங்களுக்கு இந்த பேங்க்கு நம்மளோட எதிர்பார்ப்புகள் என்ன, எப்படி நம்ம கொண்டு போகணும் அப்படின்றத வந்து மற்ற மக்களுக்கு தெரியக்கூடிய நிலைமையில இந்த வார்த்தை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு என்னோடய கருத்துக்களை தெரிவிக்கலாம்னு முடிவு பண்ணி தான் வச்சுருக்கிறோம். ஸோ நிறைய ஸ்பீக்கர்ஸ் விஐபிஸ் பேச இருக்கிறாங்க. ஸோ பிஃபோர் ஐ ஃபினிஷ், இந்த வரக்கூடிய புது டீம் ஆஃப் ஆஃபீஸ் பேரர்ஸ் உங்களுக்கும் நாகரிகம் நல்ல பாலமாக இருந்து உங்களுக்கும் நல்ல சேவை பண்ணி உங்கள் வெல்ஃபேரில் நாட்டத்தை செலுத்தி, அதே மாதிரி பேங்கையும் ஸ்டேட்டில் ஆல்ரெடி இருக்கணும்னா ஆல் இண்டியா லெவலில் பிஜிபி நம்பர் 1 என்ற ஸ்தானத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாரோட ஒத்துழைப்பையும் கேட்டுக்கொண்டு உங்களிடம் விரும்புகிறேன். தேங்க்யூ. நம்முடைய அன்பு சகோதரர் ஜெயக்குமார் அவர்கள் பல்லவன் கிராம வங்கியினுடைய ஜெனரல் செக்ரட்டரியை வாழ்த்துறை வழங்குமாறு அழைக்கின்றோம். அவருக்கு நம்முடைய அமைப்பின் சார்பாக அருமை சகோதரர் எட்டயபுரம் கார்த்திகேயன் அவர்கள் இந்த பொன்னாடையை பொறுத்துவார்கள். குட் மார்னிங் everybody. Comrade Ilakwan, General Secretary, PGBOA, Comrade Navigation President, PGBOA, Comrade G.D. Nadaf, Retired General Secretary of BSc, and respected Chairman, Mr. Xavier Tilagaraj, Comrade K. Anand Kumar, General Secretary IOBOA, Comrade J.D. Sharma, President IOBOA, Comrade S.K. Bhattacharya, General Secretary of Federation, and other leaders on the dais, and leaders and comrades of the dais. It has been a great privilege for me for having attended the conference. I think almost for the past 15 years I have been attending all your conferences either at Virunagar, and it has been a great pleasure for me for having invited me for this conference once again. Last year, about 8 months back, in the month of December, there was a government instruction regarding cross merger of RRBs, especially two PGBs, that is Pandian Ground Bank and Pallavan Ground Bank, are going to get amalgamated. Initially, we already had that experience of amalgamation once we had with Vallalar and Adiyaman, and this is the second time, one more year in another 5-6 years, there is a talk going on that both PGBs in Tamil Nadu will get amalgamated. I don't know how far it is going to happen, but in that case, our federation is opposing the move due to various reasons, but the government has to say finally what the plans are. And at the outset, there are so many leaders are there to deliver the speech. I'd like to complete my address, and I wish the conference all success, and I hope that the evening session concludes in a very good manner. Thank you so much. திசைகள் சந்தித்தால் துருவமாகும். தலைவா, அந்த துருவத்தின் உருவம் நீ. வாய்ஸ் ஆஃப் பாண்டியன் கிராம பேங்க் என நான் எப்பொழுதும் சொல்லக்கூடிய அன்பிற்குரியவர், NUB அமைப்பினுடைய செயல் தலைவர், இந்தியாவிலே எல்லா ஆட்சி அதிகாரங்களிலும் தலைமை பொறுப்பு ஏற்றிருப்பவர்கள் IAS என்ற படிப்பை படித்தவர்கள் தான். ஆனால் சட்டத்துறைக்கு மட்டும் IAS கிடையாது. சட்டத்துறை செக்ரட்டரி தமிழகத்திலே இந்தியாவில் IAS கிடையாது. அதுபோன்று இந்த மண்ணிலே PGBOA PGBW இரண்டும் சேர்ந்து இருந்தாலும்
நம்மை வழிநடத்த சொல்லக்கூடிய நம்முடைய குரலாக, நம்முடைய தலைவனாக என்றும் இருக்கக்கூடிய அன்பு பெருந்தலைவர் அண்ணன் மாமா பாலு அவர்களை உங்கள் முன்னாலே வாழ்த்துரை வழங்க அழைக்கின்றேன். மாமா பாலு அவர்களுக்கு தூத்துக்குடி மண்டல மேலாளர் அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய என்னுடைய அருமை சாச்சா காம்ரேட் ஞானப்பிரகாசம் அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி உங்கள் சார்பாக கௌரவிக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன்.